ஜிப்மர் புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் உடைய அட்மிஷன் ப்ராசஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் நடக்க போது அதனுடைய ஷெட்யூல் வந்து டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்த்தோம். டோட்டலாக இருக்கக்கூடிய 181 சீட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் நடக்குது. எப்படி நடக்கும், யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த டைமில் ரிப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும், எந்தெந்த சர்டிஃபிகேட் இல்லைனா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் புல்லட் கூட ப்ரௌச்சர் கூட உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க, கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க, அதே மாதிரி ஓவரால் மெரிட் லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க. அதை எப்படி நம்ம பார்க்குறது, அதுலேருந்து எப்படி வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்தெந்த டைம் ஷெட்யூலுக்குள்ளே வந்து நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதையும், இதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ட்ராவல் பிளானையும் நீங்கள் வந்து வச்சுக்கணும். மேக்ஸிமம் வந்து முன்னாடியே நீங்கள் அங்கே போயிட்டு ரீச் ஆகிறது நல்லது. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஜெராக்ஸு ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக போகணும். சரிங்களா? இதில் கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய ரோஸ்டர் பாயிண்ட் ரிசர்வேஷன், இந்த ரோஸ்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சீட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து மெரிட் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண நோட்டீஸு. இதில் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் ஓவரால் மெரிட் லிஸ்ட்டும் கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனெக்ஷர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் கவுன்சிலிங்க்கும் யாரெல்லாம் எலிஜிபிளோ அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட், ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வந்து அனெக்ஷர் 1ல் கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர் 2வை பொறுத்த வரைக்கும் இன்கரெக்டாகவும் இன்சஃபிஷியண்ட்டாகவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்த கேண்டிடேட் வந்து அனெக்ஷர் 2ல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அனெக்ஷர் 2ல் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனால் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அனெக்ஷர் 2ல் இருக்கக்கூடிய கேண்டிடேட், அனெக்ஷர் 1ல் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஆல்ரெடி அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறதுக்கு அவங்கள இது பண்ண சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அனெக்ஷர் 1ல் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ப்ரொவிஷனலி லிஸ்ட்டு அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அனெக்ஷர் 2ல் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணும்பொழுதே சில டீட்டெயில்ஸ் வந்து இன்கரெக்டாகவும் இன்சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கிறதுனால அனெக்ஷர் 2ல் வந்து வச்சுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் அட்டன் பண்ணலாம். அனெக்ஷர் 3ல் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அட்டன் பண்ண முடியாது, அவங்க வந்து இன்எலிஜிபிள். சரிங்களா? அவங்க வந்து பிஎஸ்சி கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நாட் எலிஜிபிள். அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் அட்டன் பண்ண முடியாது, கவுன்சிலிங்க்கும் அட்டன் பண்ண முடியாது, அட்டன் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி அனெக்ஷர் 4ல் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்திங்கன்னா மல்டிபிள் என்டிட்டிஸ், ஒரே கேண்டிடேட் 2-3 அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அதில் அனெக்ஷர் 1ல் அவங்களுடைய பேர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்கேஸ் அனெக்ஷர் 1ல் அவங்களுடைய பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் நம்பரும் அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து கிளைம் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? டிஸ்க்ளைமர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனெக்ஷர் 1ல் இருக்கவங்க தான் பியூர்லி வந்து மெரிட், அந்த என்டிட்டிஸ் வந்து மெரிட் பேஸ் பண்ணியிருக்கு. அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஆர்டர் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொவிஷனல் இன்கேஸ் வந்து யாராவது சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலை, இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மறந்துலாம் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நீட் யூஜி 2024 கட் ஆஃபில் யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு 50% எடுக்கணும். 720லேருந்து 162 மதிப்பெண் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 40% இல்லை. ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு 161லேருந்து 127 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். 161லேருந்து 127 வரைக்கும். அதுவே வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 45%, 161லேருந்து 144 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஓபிசி பிடபிள்யூடி எஸ்சி பிடபிள்யூடி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 40% வரைக்கும் எலிஜிபிள். அதாவது 143லேருந்து 127 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் வந்து கட் ஆஃப் ஸ்கோர் வந்து அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட், இதற்கு தாண்டி கீழே கம்மியாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள், இன்எலிஜிபிள், கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு இன்எலிஜிபிள். சரிங்களா? ஒன்ஸ் வந்து ஃபைனல் வெரிஃபிகேஷன், அதாவது எலிஜிபிலிட்டிலாம் முடிஞ்சு
7 மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் பார்த்தா தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யார் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஜிப்மருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது jipmer.edu.in அப்படின்னு சொல்லிட்டு jipmer.edu.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா, இல்லைனா ஜிப்மர்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டே வரும். அதில் உங்களுக்கு ஹோம் பேஜுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லைனா அனௌன்ஸ்மெண்ட்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அலைட் சயின்ஸ் கோர்சஸ் 2024-25 அகாடமிக் இயர் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? 8/11/2024 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்கோடைய இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ பார்த்துட்டு இருந்தது நோட்டீஸு, அதுவும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவரால் ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட்டு, யூஆர் மெரிட் லிஸ்ட்டு, ஓபிசி மெரிட் லிஸ்ட், எஸ்சி எஸ்டி மெரிட் லிஸ்ட்டு, இடபிள்யூஎஸ் மெரிட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, பாண்டிச்சேரியில் யூஆர், பாண்டிச்சேரியில் ஓபிசி, பாண்டிச்சேரியில் எஸ்சி, பாண்டிச்சேரியில் எஸ்டி, பாண்டிச்சேரியில் இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வந்து இன்கரெக்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் இல்லைனா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மார்க்லாம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் ஒழுங்காக கொடுக்காமல் போகிறது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அனெக்ஷர் 2ல் வச்சுருக்காங்க. அனெக்ஷர் 3 பொறுத்த வரைக்கும் இன்எலிஜிபிள் கேண்டிடேட், அந்த கேண்டிடேட்லாம் நாட் எலிஜிபிள், கவுன்சிலிங்கும் சரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் நாட் எலிஜிபிள். அடுத்தது அனெக்ஷர் 4 பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் என்டிட்டிஸு, அதாவது ஒரே கேண்டிடேட் 2-3 அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அனெக்ஷர் 1ல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அதில் 1ல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கேண்டிடேட்ஸோடைய ஃபஸ்ட்டு எந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து அனெக்ஷர் 1ல் இருக்கக்கூடியது. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நாட் அக்செப்டபிள், அதாவது மல்டிபிள் என்டிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக அனெக்ஷர் 4ல் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த அனெக்ஷர் 1ல் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்தராக இருக்கக்கூடிய அனைத்து ப்ராசஸ்க்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஜிப்மர் கவுன்சிலிங் ஃபார் தி அட்மிஷன் டு பிஎஸ்சி கோர்சஸ் 2024-25 ஓவரால் ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட். சரிங்களா? இதில் வந்து ஜிப்மர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, அப்ளிகண்ட்டோடைய பேர், நீட்டோடைய ஸ்கோரு, ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவு, ஜிப்மருடைய ரேங்க் என்ன, இந்த ரேங்க் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஜிப்மருடைய ரேங்க் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த ரேங்க் பேஸ் பண்ணி 1 by 1 கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. அதே மாதிரி கேட்டகரி ரேங்க் பேஸ் பண்ணியும் செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து அனெக்ஷர் 2 ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் ரெஜிஸ்டர்ட் வித் இன்கரெக்ட் இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 பேருடைய லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சில இதெல்லாம் வந்து சும்மா போட்டிருக்கிறது. சரிங்களா? 1 2 3 இந்த மாதிரி சும்மா போட்டிருக்காங்க இல்லையா, நீட் ஸ்கோர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து ப்ரொவிஷ்னலி லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் இன்கரெக்டாக அல்லது இன்சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்றதுனால இந்த லிஸ்ட்டை வந்து தனியாக வச்சுருக்காங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு கேண்டிடேட் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேரே இந்த மாதிரி வருது இல்லையா, இதெல்லாம் தப்பான அப்ளிகேஷன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய அப்ளிகேஷன்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அனெக்ஷர் 1ல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்கேஸ் அனெக்ஷர் 1லையும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அப்ளிகேஷனை எடுத்துக்கிட்டு இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் வந்து இன்கரெக்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட். இந்த அனெக்ஷர் 2ல் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு வந்து மெயில் போகாத செக்லிஸ்ட்டு, ஆனாலும் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. சரிங்களா? அடுத்ததாக கொடுத்துருக்கிறது வந்து அனெக்ஷர் 3. இது வந்து லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன், தப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. அதாவது ஓபிசி கேண்டிடேட் வந்து மெரிட் லிஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து இல்லை, இன்எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டோட்டலாக வந்து 54 கேண்டிடேட்ஸ் வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட். அந்தந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கும் அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸையும் நம்ம வந்து
நாட் எலிஜிபிள் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் கவுன்சிலிங் அப்படின்றத டிசைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அனெக்ஷர் 3. நெக்ஸ்ட் இருக்கிறது அனெக்ஷர் 4. இது வந்து மல்டிபிள் என்டிட்டிஸ். சரிங்களா, ஒரே கேண்டிடேட் வந்து 2-3 தடவை அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. டோட்டலாக வந்து 19 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த கேண்டிடேட்டும் பார்த்திங்கன்னா மேலே வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ரிஜெக்டட் அப்படின்றதுக்காக தான் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்களும் நாட் எலிஜிபிள். சரிங்களா, ஆனால் இதே கேண்டிடேட் மேலே வந்து அனெக்ஷர் 1ல் அவங்களுடைய பேர் ரிமைனிங் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க எலிஜிபிள். சரிங்களா, இதே மாதிரி யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் பாண்டிச்சேரியிலையும் வந்து புதுச்சேரியில் யூஆர், புதுச்சேரி ஓபிசி, புதுச்சேரி எஸ்சி, புதுச்சேரி எஸ்டி, புதுச்சேரி இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு மெரிட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓவரால் மெரிட் லிஸ்ட்டில் வந்து ரோஸ்டர் பாயிண்ட்டை வச்சு எப்படி வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ரோஸ்டர் பாயிண்ட் ரிசர்வேஷன், ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஓவரால் மெரிட் லிஸ்ட்டு. சரிங்களா, இப்போ யூஆரில் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, யூஆரில் 1 பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல நம்ம யூஆரில் 1ன்றது வந்து ஃபஸ்ட்டு கேண்டிடேட், அதாவது அஷ்லா அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு கேண்டிடேட் தான் வந்து யூஆர் 1. ஆனால் அந்த யூஆர் 1லேயும் இருக்கார். சரிங்களா, ஓபிசி 1லேயும் இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து யூஆரில் ஜிப்மர் ரேங்க் 1 தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது யூஆர் 1ல் ஃபஸ்ட்டு இவர் தான் இருக்கிறாரு, ஓபிசிலையும் அவர் தான் இருக்கிறாரு, மேல்லையும் ஃபஸ்ட் இருக்கிறார். இப்போது அவர் வந்து பிஎஸ்சி நர்சிங்கில் சீட் எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் மேலில் ஒரு சீட்டு போயிடும். அதே மாதிரி யூஆர் 1 வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது யூஆர் 2வை பொறுத்த வரைக்கும் யூஆர் 2 அதாவது ரேங்க்கில் வந்து செகண்ட் ரேங்க் யார் இருக்கிறா அவங்க வந்து யூஆருக்கு எலிஜிபிளான்னு பார்ப்பாங்க. யூஆர் எலிஜிபிள். அப்போ செகண்ட் ரேங்க்கில் இருக்கிறது வந்து டிஜி, அவங்க வந்து செகண்ட் ரேங்க் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து யூஆர் 2க்கு எலிஜிபிள். யூஆர் 3 தான் வந்து நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் பாயிண்ட்டில் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் பாயிண்ட் யூஆர் 3. யூஆர் 3யை பொறுத்த வரைக்கும் ரேங்க்கில் 3 வந்து இவங்க தான், யூஆர்லையும் 3 அவங்க தான். அப்போது யூஆர் 3 வந்து யாருக்கு கிடைக்கும், அண்ணா எலியாஸ்க்கு கிடைக்கும். சரிங்களா, அந்த மாதிரி 1 by 1 ஃபில் பண்ணுவாங்க. இப்போ ஓபிசி 1. சரிங்களா, ஓபிசி 1 அடுத்த இருக்கிறது வந்து ஓபிசி 1 4வது சீட்டு. ஆல்ரெடி வந்து இவங்க 2-3 பேருக்கு அலாட் பண்ணிட்டாங்க. அப்போ யூஆர் 1 ஓபிசி 1ம் போயிடுச்சு, ஓபிசி 2வும் போயிடுச்சு. இப்போது ஓபிசி 1ல் இருக்கிறது இந்த கேண்டிடேட் தான். அதாவது இந்த கேண்டிடேட்டை தாண்டி இந்த கேண்டிடேட்டுக்கு இப்போ வாய்ப்பு வரும். சரிங்களா, இவங்களை கூப்பிடுவாங்க. அடுத்தது பியூஆர் 1 பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி யூஆரில் யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்றத பார்க்கணும். பாண்டிச்சேரி யூஆரில் ஃபஸ்ட்டு யார் வராங்கன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேண்டிடேட் தான் பாண்டிச்சேரி யூஆரில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட். சரிங்களா, பாண்டிச்சேரி யூஆர் அப்படின்றது 5ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு சீட்டு. ஆனால் வந்து எந்த இடத்துல அவங்களுடைய யூஆர் அதாவது ஜிப்மர் ரேங்க் பார்த்திங்கன்னா 272 அந்த கேண்டிடேட், அதாவது ஃபாத்திமா நேஹா ரீம் பி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஸ்கோர் வந்து 551 நீட் ஸ்கோர். அவங்களுக்கு தான் வந்து பாண்டிச்சேரி யூஆரில் ஃபஸ்ட்டு சீட்டு ஃபில் ஆகுது. சரிங்களா, ஓகே. அடுத்தது யூஆரில் 4 பார்த்திங்கன்னா திரும்பியும் வந்து மேலே போயிடுது. மேலே போகும்போது ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி வந்து யாருக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க, யூஆர் 1 ஃபில் ஆகிடுச்சு, யூஆர் 2 அதாவது 1 2 3 ஃபில் ஆகிடுச்சு, ஓபிசியில் 1 ஃபில் ஆகிடுச்சு. இப்போ யூஆரில் 4 வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு யூஆர் 4ல் ஃபில் ஆகும். சரிங்களா, அடுத்தது எஸ்சி 1 பொறுத்த வரைக்கும் எஸ்சியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டிடேட் யார் அப்படின்றத பார்க்கணும். இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய எஸ்சி வேக்கன்சி அப்படின்றதுனால ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய எஸ்சி, பாண்டிச்சேரி எஸ்சி கிடையாது. எஸ்சி வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த கேண்டிடேட்டுக்கு எஸ்சி வேக்கன்சி வருது. சரிங்களா, எஸ்சி வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும்
ஜிப்மர் ரேங்க் வந்து 434 சரிங்களா. 526 நீட் ஸ்கோரு. எஸ்சி ரேங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் குமார் திவான் தான் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய SC 1 வேக்கன்சி சரிங்களா. அடுத்தது ஓபிசி வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் OBC 2 ஆல்ரெடி வந்து OBC 1 வந்து ஃபில் பண்ணியாச்சு. OBC 2 வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய கேண்டிடேட். ஃபஸ்ட்டு வந்து OBC 1 வந்து யாரை ஃபில் பண்ணோம், 3 ஃபில் பண்ணோம். அடுத்தது OBC 2 வந்து 4 ஃபில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து 1 by 1 ஃபில் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கனாலே தெரியும், லாஸ்ட்டாக இருக்கிறது இப்போது ஃபார் இன்கேஸ் வந்து 181 சீட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. 181வது சீட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு சரிங்களா. இடபிள்யூஎஸில் 14 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா. இடபிள்யூஎஸில் 14வது சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸில் அப்படியே கண்டினியூஸாக வருது. பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸும் இதுவும் கலந்து வரும்பொழுது இந்த இடத்துல இருக்காங்க சரிங்களா. அதான் 301 ரேங்க் வந்து 301. 546 இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு அலீனா அண்ணாஜி ரிஜிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது வந்து லாஸ்ட்டாக இருக்குது, அதுதான் அந்த ஆர்டர்லேயே வரும்பொழுது. ஆனால் அது வந்து 100% அந்த ஆர்டர்லேயே வரும்னு சொல்ல முடியாது. கீழேயும் தள்ளி போகலாம், இல்லை மேலேயும் தள்ளி போகலாம். ஏன் கீழே தள்ளி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு கேண்டிடேட் வந்து இப்போ இந்த கேண்டிடேட் இருக்காங்க 14, அவங்க கவுன்சிலிங்க்கு வராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அவங்க ஆப்ட் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரியான சான்சஸ், ஏன்னா இன்கேஸ் வந்து நர்சிங் எதிர்பார்த்து வருவாங்க, நர்சிங் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து வேறு இதுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 சீட்ஸ் வந்து மேல் கேண்டிடேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஃபஸ்ட்டு 4 சீட்டோ நடுவில் இருக்க ஏதோ ஒரு 4 சீட்ஸ் வந்து மேல் கேண்டிடேட்னா, மேல் கேண்டிடேட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து நர்சிங்க்கு தான் வந்திருப்பாங்க, ஆனால் நர்சிங் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அவங்க வந்து ஆப்ட் அவுட் பண்ணி போவாங்க. அப்படி வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி கீழே வரும். நிறைய பேர் வந்து இப்போ 2000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும், 2700 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 பேர்கிட்ட தான் வந்து அப்பியர் ஆகுவாங்க சரிங்களா. கவுன்சிலிங்க்கு அப்பியர் ஆகுறது. அப்போ பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு கேண்டிடேட் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிடும். அதுலேயும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அப்போவே முன்னாடியே அப்ளை பண்ணது, ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் வரமாட்டாங்க சரிங்களா. அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நம்மளது பின்னாடி இருக்க ரேங்க், அதனால் வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. 1 டே தான். நீங்கள் காலையில் போனீங்கன்னா கரெக்டாக இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஈவினிங் 7 மணிக்கெலாம் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வந்துடும். அந்த லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடச்சிடும். உங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்த நாள் வந்து நீங்கள் இருக்கலாமா இல்லை போகலாமா. மேக்ஸிமம் நீங்கள் போய் அட்டன் பண்ணிங்கன்னா நல்ல சான்ஸ் சரிங்களா. ஏன்னா வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்ல ஸ்கோர் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் சரிங்களா. அதனால் அட்டன் பண்ணுறது நல்லது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 180 பார்த்திங்கன்னா எஸ்சியில் 21 சரிங்களா. எஸ்சியில் 21 எஸ்சியில் 21 வந்து எஸ்சியில் 21 எஸ்சியில் 21 பார்த்தீங்கன்னா 453 ரேங்க் வந்து, அதாவது ஸ்கோர் கார்டில் வந்து நீட் ஸ்கோர் வந்து 453 இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கிடைக்கும் சரிங்களா. அதுவே வந்து இன்கேஸ் வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் ஓபிசியில் 12 அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. பாண்டிச்சேரியில் OBC 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி OBC 12ல் இங்கே அவங்களுக்கு வந்து 442 இருந்தாலே எலிஜிபிள். அதாவது PL அஜ்விதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி OBCயில் 12க்கு அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ரஃபாக க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் தான், ப்ரொவிஷ்னல் தான். ஏன்னா நிறைய பேர் வராமல் போகலாம். எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தும் தான் வந்து டிசைட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சீட்டு எதிர்பார்த்து போகிறீங்க இல்லையா, அந்த டைமில் அந்த சீட்டு இருக்கணும் வேக்கன்சி சரிங்களா. ஏன்னா அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் 5 சீட் தான் இருக்குது சரிங்களா. 5 சீட்டும் வந்து திடீர்னு சில டைம் பார்த்திங்கன்னா 5 சீட்டுமே உடனே ஃபில் ஆகும். இல்லைனா வந்து ஒரு சீட்டு ஃபில் ஆகாமல் அப்படி நின்றுட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிலாம் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நின்று லாஸ்ட்டாக கூட வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அட்டன் பண்ணால் மட்டும்தான் தெரியும் சரிங்களா.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெரிட் பேஸ் பண்ணி தான். உங்களுடைய நீட் ஸ்கோரில் எவ்வளோ மதிப்பெண் இருக்குது அப்படின்றத பொறுத்தும், யாரெல்லாம் உங்களுக்கு கூட போட்டி போடுறாங்க அப்படின்றத பொறுத்தும் தான் மாறும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத பொறுத்தும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேக்ஸிமம் வந்து இதில் இந்த ஐடியா தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு வந்து எப்படி நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத ஓரளவுக்கு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இருந்தாலும் நீங்கள் என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் 50-50 சான்ஸ் தான். ஏன்னா நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணால் மட்டும்தான் வந்து அது தெரியும். சரிங்களா? ஏன்னா அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணாமலே விட்டுட்டு ஈவினிங் போய் பார்க்குறீங்க, உங்களோட ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கும் அவங்கள வந்து அங்கே மெரிட்டில் மேலே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங் ஆகிடும். அதனால் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது தெரியும். சரிங்களா? அதனால் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ மேக்ஸிமம் போயிட்டு அட்டன் பண்ண பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து ஜிப்மர் பிஎஸ்சி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஷெட்யூல் மற்றும் எப்படி நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே வந்து கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி.